அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிளவுட் பீஸ் கிளவுட் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த கிளவுட் கான்செப்ட் சீரீஸில் நான் வந்து கிளவுட் ரிலேட்டடான நிறைய கான்செப்ட்ஸை ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ரிலேட்டடான டெமோ வீடியோக்கு போகும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஐஏஎம் சர்வீஸ் இல்லை இந்த கான்செப்ட் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டால், பொதுவாக எல்லா க்ளவுட்லேயுமே நீங்கள் லாகின் பண்ணும்போது ஐஏஎம் யூசர் இந்த மாதிரி ஸ்டஃப் இருக்கும். இது கூகுள் க்ளவுட் ஆனாலும் சரி, ஏடபிள்யூஎஸ் ஆனாலும் சரி, அஷ்யூர் ஆனாலும் சரி, இல்லை எனி ஆரக்கிள் க்ளவுட் ஒரு ஐபிஎம் வாட் எவர் ஸ்டஃப் எல்லாத்துலேயுமே இது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி பார்க் எக்ஸாம்பிள். ஸோ இன் ஜென்ரல் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஐடி பார்க்னா உள்ள நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறையா இருக்கும் அந்த ஐடி பார்க்கில். சென்னை ஒரு பெங்களூர், ஒரு சென்னையிலான டிஎல்எஃப் ஐடி பார்க், பெங்களூரில் மானியாத்தா டெக் பார்க், சிவி ராமன் நகர், ஸோ ஏகப்பட்ட ஏரியாஸ் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இந்த ஐடி பார்க்கில் யூஸ்வலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒரு சினாரியோஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இந்த பிக்சரில் பார்க்கும்போது அவங்க டெய்லி அவங்களோட ஒர்க்குக்காக அந்த ஐடி பார்க்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி செக், நீங்கள் என்ட்ரி கேட்லேயே வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி நீங்கள் உங்களோட ஐடி கார்டு ஆக்சஸ் இதெல்லாம் செக் பண்ணுவார். நீங்கள் இந்த ஐடி பார்க்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவரா இல்லையாங்கிறது உங்களோட ஐடி கார்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த கம்பெனி எம்ப்ளாயி தானா, உங்கள் ஃபோட்டோ, எம்ப்ளாயி ஐடி வாட் எவர் இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயினா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் செக்யூரிட்டி செக் முடிஞ்சது, உங்களை உள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்துருக்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஐடி கார்டு ஆப்வியஸ்லி அவங்ககிட்ட இருக்காது. ஸோ இன்டர்வியூ பர்பஸ்க்கு வந்திருக்கேன்னா அவங்க வந்து செக்யூரிட்டிகிட்ட சொல்லணும். அவங்க அதுக்காக அவங்க கால் லெட்டர் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு டெம்பரரியான ஒரு என்ட்ரி பாஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த என்ட்ரி பாஸோட தான் அவங்க அந்த கேம்பஸ்க்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட் லெவல் செக் இந்த மாதிரி போகும். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே நிறையா எம்ப்ளாயீஸ் உள்ளே வந்திருக்காங்க. அவங்கவுங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்பெனிஸ்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அந்த பில்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அங்கே ஒரு ஆக்சஸ் ப்ரொசீஜர் இருக்கும். அங்கே நீங்கள் ஸ்வைப் இன் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். இந்த செகண்ட் லெவல் செக் எதுக்குன்னு கேட்டால், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு WMware இப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்குவோம். எனக்கு என்னோட ஐடி கார்டில் நான் பெங்களூரில் இருக்கிற ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு உண்டான எல்லா பெர்மிஷனும் இருக்கும். அந்த ஆஃபீஸ் ப்ரெமிசஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி நான் எந்த ஃப்ளோரில் போய் ஒர்க் பண்ண போகிறேனோ அந்த ஃப்ளோருக்கு உண்டான ஆக்சஸ் இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் வாட் எவர் என்னென்ன டூல்ஸ் இது எல்லாம் செட் ஆஃப் ஆக்சஸ் என்னோட ஐடி கார்டில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்காக நான் பெங்களூர் டு சென்னை வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ சென்னையில் இருக்கிற அதே கம்பெனியோட பிரான்ச்சுக்குள்ளே அந்த ஐடி பார்க்குள்ளே நான் போகல. எனக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் ஆஃபீஸ்க்குள்ளே ஆக்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இப்படி எனக்கு ஆக்சஸ் வேணும்னா பெங்களூரில் இருக்கிற பிரான்ச், சென்னையில் இருக்கிற பிரான்ச்சுக்கு ஒரு இமெயில் கம்யூனிகேஷனோ ஆர் சம் இன்டிமேஷனோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இப்படி ஒரு எம்ப்ளாயி பெங்களூர்லேருந்து சென்னை வராரு. இப்போ இந்த ஆஃபீஸ்க்குள்ளே அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். ஒரு 2 டேஸ் வந்து போவார். அதுக்கு உண்டான ஒரு டெம்பரரி ஆக்சஸ் கொடுங்க சம்திங் அவங்க வந்து இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த ரிசப்ஷனில் உங்களுக்கு இங்கே ஆக்சஸ் இல்லைன்னாலும் ஒரு டெம்பரரி ஆக்சஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்ட்டிகுலர் ஆஃபீஸோட இதுக்குள்ளே போக முடியும். ஸோ இதை கிராஸ் பண்ணி போனாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர், உதாரணத்துக்கு நான் ஒரு டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னா என்ஜினியரிங் டீமை சேர்ந்தவன்னா ஒரு 5th ஃப்ளோரில் அது இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னும் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் டீம் ஒரு ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஃபினான்ஸ் டீம் இன்னொரு ஃப்ளோரில் இருப்பாங்க. ஸோ எல்லா எம்ப்ளாயீஸும் எல்லா ஃப்ளோருக்கும் ஆக்சஸ் இருக்காது. அதே மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் இருக்கிற டூல்ஸ் ஆக்சஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்ஜினியரிங் டீமில் வந்து நான் ஒரு க்ளவுட் ஆக்சஸ் எனக்கு இருக்கும். அது ஹெச்ஆருக்கு தேவைப்படாது. ஸோ அவங்களுக்கு இருக்காது. ஹெச்ஆர் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படாது. ஸோ அங்கேயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் எல்லாருமே ஒரே கம்பெனி சேர்ந்தவங்களா இருப்பாங்க. பட் அவங்களோட ஆக்சஸ் லெவல்ஸ் வேறு வேறு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐடி அட்மின் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு வந்து நெட்வொர்க் அண்ட் சர்வர் இந்த ஆக்சஸ் இருக்கிற ஃப்ளோர் வந்து அவருக்கு மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஒரு கம்பெனியோட என்டையர் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அங்கே தான் இருக்கும்.
அங்கே எல்லாருனாலையும் உள்ளே வந்து என்டர் ஆயிட முடியாது. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, அதுலேயும் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மட்டும்தான் அந்த ஃப்ளோருக்குள்ளே போய் சர்வர் ஆர் நெட்வொர்க்கிங் இதை பற்றியெல்லாம் வேலிடேட் பண்ண முடியும். ஸோ இப்படி பார்க்கையில நீங்கள் வந்து ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது ஆத்தரைசேஷன் இருக்கா இல்லையான்னு ஒரு வேலிடேஷன் நடக்குது. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் 2 டிஃப்ரெண்ட் டாபிக். அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆன்லைன் பேங்கிங்கில் நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டும் பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே நீங்கள் லாகின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த யூசர் தானா, இந்த பாஸ்வேர்டு தானான்னு பேங்க் வந்து வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கோ இல்லை உங்களோட இமெயிலுக்கோ ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. இன்னொரு லெவல் ஆஃப் வேலிடேஷன் அங்கே நடக்குது. அப்போ நீங்கள் அந்த ஓடிபி எடுத்து அந்த சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உள்ளே லாகினே பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட் வந்து ஆத்தன்டிகேஷன். இவர் இந்த ஆள் தானா, இவருக்கு இந்த போர்ட்டலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ அடுத்த லெவல் வந்து ஆத்தரைசேஷன். இப்போ உதாரணத்துக்கு நான் என் பேங்க் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னோட அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் டீட்டெயில்ஸ், என்னோட லோன் டீட்டெயில்ஸ், என்னோட கிரெடிட் கார்டு யூசேஜ் அண்ட் கிரெடிட் கார்டு பேமெண்ட் டீட்டெயில் இதெல்லாம் என்னோட ஓன் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் இன்னொரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸை நான் லாகின் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ எனக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு யூஸராக நான் லாகின் பண்ண முடியும், நான் என் டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். இதே பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வேறு லெவல் ஆக்சஸ் இருக்கும். அவங்களோட போர்ட்டல் அதே சைட்டில் அவங்க வந்து பேங்க் எம்ப்ளாயியாக லாகின் பண்ணும்போது அவங்க எந்த கஸ்டமரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வேணாலும் பார்க்க முடியும். அவங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸு எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து ஆக்சஸ் லெவல் வந்து மாறுது. ஒரு கஸ்டமருக்கு ஒரு லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்குது, ஆத்தரைசேஷன் இருக்குது. ஒரு பேங்க் எம்ப்ளாயிக்கு ஒரு லெவல் ஆஃப் ஆத்தரைசேஷன் இருக்குது. உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களோட எம்ப்ளாயி ஐடி இல்லை இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட லீவ் அப்ளை பண்ண முடியும், லீவ் பேலன்ஸ் பார்க்க முடியும், உங்களோட பே ஸ்லிப்ஸ் நீங்கள் பார்க்க முடியும், ஃபார்ம் 16 பார்க்க முடியும். உங்களுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இன்னொரு எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸை உங்கள் யூசர் ஐடி வச்சு பார்க்க முடியாது. ஆனால் இது ஒரு ஹெச்ஆர் டீமோ இல்லை ஃபினான்ஸ் டீமோ அவங்க எப்படின்னா அவங்கனால எல்லா எம்ப்ளாயீஸோட சேலரி பார்க்க முடியும், எல்லா எம்ப்ளாயீஸோட டேக்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆத்தரைசேஷன் லெவல் வந்து வேறு. ஸோ இதுதான் கோர் டிஃப்ரென்ஸ். அத்தன்டிகேஷன்னா யார் இவங்க, அவங்க வந்து வேலிடான ஆளா இல்லையா, லாகின் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஆத்தரைசேஷன் வந்து யாருனால எந்தெந்த ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இவ்வளவு தான் இதோட கோர் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து ஐஏஎம் டெமோக்கு போனால் உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்ஸில் நான் சொல்ல வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் அப் இன் த டெமோ வீடியோ. டெமோ வீடியோவோட லிங்க் உங்களோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ கைஸ்.